அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சகிப்புத்தன்மையின் விதிமுறையாக மாறியிருந்தது. தவிர அவர்கள் சராசரி திறமையையே கொண்டிருந்தனர். அவர்களால் எப்படியும் புகழின் உச்சிக்கு செல்ல முடியாது எனும்போது அவர்கள் எந்த பிரிவிற்கு சேவை செய்தால்தான் என்ன வித்தியாசம் வந்துவிடப் போகிறது? ஷிம்மின் மேனரின் மேகக்கப்பல் சத்தமின்றி மிதந்து சென்றது. அந்த கணத்தில் யூஜின் பிரிவின் சிகரத்தின் உச்சியில் ஒரு நிழல் சத்தமில்லாமல் தோன்றியது. அது அந்த கருப்பு நிழல். அவன் மிக வேகமாக அங்குமிங்கும் நகர்ந்தான். அவனது கண்கள் ஒரு பயங்கரமான ஒளியுடன் மின்னின. ஆம், இது துல்லியமாக அந்த மிரியாட் ஸ்பிரிட் பிளட் பேர்லின் ஒளிவட்டம்தான். விலகிச் சென்று கொண்டிருந்த ஷிம்மின் மேனரின் மேகக்கப்பலையே உற்று பார்த்தபடி அந்த கருப்பு நிழல் ஒரு கணம் மௌனமாக நின்றது. பின்னர் தடையதுமின்றி மறைந்தது. அவன் மறைந்த சிறிது நேரத்திலேயே மற்றொரு உருவம் தோன்றியது. அது எதிர்பாராத விதமாக திரும்பிய டாங்சன். மறையும் அந்த நிழலை பார்த்தவாறு அவன் கண்களை சுருக்கினான். அவனது இதழ்களில் ஒரு ஏளனச் சிரிப்பு அரும்பியது. வலையில் விழுந்து விட்டாயா? எல்லாம் திட்டமிட்டபடியே நடக்கிறது. பிளாக் டிராகன் கொள்ளையர் கோட்டைக்குள் ஒரு ஆக்ரோஷமான கர்ஜனை வெடித்தது. என்ன, ஷிம்மின் மேனர் தான் அந்த மிரியாட் ஸ்பிரிட் பிளட் பேர்லை திருடியதா? சாத்தியமே இல்லை. பிளாக் டிராகன் கும்பலின் தலைவன் கண்களில் கொலைவெறி மின்ன சத்தன்று எழுந்து நின்றான். அந்த கருப்பு நிழல் எச்சரிக்கையுடன் பதிலளித்தது. இந்த அடியேன் அதை நேரில் பார்த்தேன். செல்வி ஷிம்மின் ஷோடி ஆட்களை திரட்டிச் சென்று யூஜின் பிரிவை அழித்தார். மேலும் கிடைத்த தகவலின்படி தியான் நகரத்திற்கு சென்ற அனைத்து தற்காப்பு கலைஞர்களும் மடிந்துவிட்டனர், ஷிம்மின் ஷோடியை தவிர. கொள்ளையர் தலைவன் கோபத்தில் கைகளை இறுக்கினான். அவன் எலும்புகள் முறியும் சத்தம் கேட்டது. அவனது உடலிலிருந்து இருண்ட அரக்காற்றல் சீறி பாய்ந்தது. ஷிம்மின் மேனர், நீ சாவை தேடுகிறாய். என் படைகளை தயார் செய். இப்போதே ஷிம்மின் மேனரை நோக்கி புறப்படுவோம். ஒரு இடி முழக்கத்துடன் பிளாக் டிராகன் கோட்டையின் கதவுகள் திறந்தன. ஒரு மேகக்கப்பல் மின்னல் வேகத்தில் ஷிம்மின் மேனரை நோக்கி பாய்ந்தது. மலைகளை பின்னணியாகவும் நீர்நிலைகளை முன்பக்கமாகவும் கொண்ட ஒரு பரந்த சமவெளியில் வளங்கள் நிறைந்த இடத்தில் ஷிம்மின் மேனர் அமைந்திருந்தது. அதன் தலைவர் ஷிம்மின் ஷியோயிங் 3 பெருங்குடும்பங்களிலேயே ஷின்கின் நிலையை அடைந்த ஒரே நிபுணர். இயல்பிலேயே நேர்மையானவர், மற்றவர்களுக்கு உதவும் குணம் கொண்டவர். அவரது நட்பெயரில் சிறு கரையும் இல்லை. அவரது மகள் ஷிம்மின் ஷோடி முழுமையாக விழிப்படைந்த ஜினாங் அசூர் பீனிக்ஸ் தாவோ உடலை கொண்டிருந்தாள். மேலும் அவர் ஷின்கின் நிலையை அடைவது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. அபரிதமான வளங்கள் மற்றும் ஏராளமான தொழில்களை கொண்ட ஷிம்மின் மேனர் மறுக்க முடியாத ஒரு ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக திகழ்ந்தது. இப்போது சிக்கல்கள் நீங்கி அமைதி திரும்பியதால் தலைவர் ஷிம்மின் ஷியோயிங்கின் முகத்தில் எப்போதும் ஒரு புன்னகை இருந்தது. இந்த ஆண்டு அறுவடை மிகவும் நன்றாக உள்ளது. கடந்த ஆண்டை விட ஆன்மீக அரிசி மற்றும் மூலிகைகளின் விளைச்சல் 20% அதிகரித்துள்ளது. இது நமது எதிர்பார்ப்புகளை சரியாக பூர்த்தி செய்துள்ளது. புன்னகையுடன் ஷிம்மின் ஷியோயிங் தனது கையில் இருந்த கணக்கு புத்தகத்தை மூடினார். சந்திர புத்தாண்டுக்கு இன்னும் 3 மாதங்கள் இருந்தபோதே ஷிம்மின் மேனர் அதன் வருடாண்டு இலக்குகளை காலத்திற்கு முன்பே முடித்திருந்தது. ஓ, சொல்ல மறந்துவிட்டேன் லீ, இன்று அறுவடை இவ்வளவு அமோகமாக இருப்பதால் இதில் ஒரு பகுதியை எடுத்து ஏழைகளுக்கு விநியோகம் செய். அவர்கள் உயிர் வாழ தேவையான அளவாவது அவர்களுக்கு கிடைக்கட்டும். ஷிம்மின் மேனரின் தலைமை பொறுப்பாளர் லீ ஜாங்வான் சிறுவயதிலிருந்தே ஷிம்மின் ஷியோயிங்குடன் வளர்ந்தவர். அவர் பெயருக்கு பொறுப்பாளர் என்றாலும் உண்மையில் அந்த மாளிகையில் ஷிம்மின் ஷியோயிங்கிற்கு அடுத்தபடியாக செல்வாக்கு மிக்கவர் அவர்தான். ஐயா, உங்கள் கருணை ஏழைகளின் இதயங்களை நெகிழ செய்கிறது. அவர்களின் சார்பாக எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று புன்னகையுடன் கூறினார் அந்த பொறுப்பாளர். அவர்கள் இருவரும் பொருட்களை எப்படி விநியோகிப்பது என்று விவாதித்துக் கொண்டிருந்தபோது ஒரு பேரிடி போன்ற கர்ஜனை வானை பிளந்தது. ஷிம்மின் ஷியோயிங், வெளியே வந்து சாவை எதிர்கொள். அந்த கர்ஜனை இடி முழக்கத்தைப் போல வந்து மோதியது. ஷிம்மின் மேனருக்குள் இருந்த எண்ணற்ற தற்காப்பு கலைஞர்கள் ரத்தத்தை கக்கி தரையில் விழுந்தனர். ஒரு ஷாண்டான் நிலை நிபுணரான ஷிம்மின் ஷியோயிங் அந்த ஒரு கூச்சலிலேயே அதிர்ந்து போனார். அவரது சொந்த சீ ஆற்றலும் ரத்தமும் கூட நிலை தடுமாறியது. இந்த நபரின் சாகுபடி நிலை அவரை விட பல மடங்கு உயர்ந்ததாக இருந்தது. ஆனால் ஷிம்மின் மேனர் எப்போதும் மற்றவர்களை கருணையுடன் தான் நடத்தியது. ஒருபோதும் எதிரிகளை உருவாக்கி கொண்டிருந்ததில்லை. இது யாராக இருக்கும்? ஷாண்டான் நிலை நிபுணர் என்பவர் மிகவும் சக்தி வாய்ந்தவர். இதை சரியாக கையாளாவிட்டால் ஷிம்மின் மேனர் மொத்தமாக அழிந்துவிடும். தயக்கமின்றி ஷிம்மின் ஷியோயிங் பொறுப்பாளர் லீயுடன் வானில் எழும்பினார். ஆனால் அவர் அந்த இடத்திற்கு சென்ற அடுத்த கணம் அவரது கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. வெற்றிடத்தில் ஒரு பிரம்மாண்டமான புலி வடிவிலான மேகக்கப்பல் மிதந்து கொண்டிருந்தது. ஷிம்மின் ஷியோயிங்கின் அறிவுக்கு எட்டியவரை அருகிலுள்ள அனைத்து சக்திகளிலும் ஒரே ஒரு படை மட்டுமே அட்டகைய புலி வடிவ கப்பலை பயன்படுத்தியது. அது பிளாக் டிராகன். பிளாக் டிராகன் கொள்ளையர் கோட்டை. ஆனால் ஷிம்மின் மேனரும் அந்த படைப்பிரிவும் எப்போதும் தத்தமது பாதையிலேயே பயணிப்பவர்கள். ஒருபோதும் ஒருவருக்கொருவர் குறுக்கிட்டதில்லை. இப்போது ஏன் அவர்கள் திடீரென்று கதவை தட்டுகிறார்கள்? ஷிம்மின் ஷியோயிங் தன் மனதை ஒருநிலைப்படுத்திக் கொண்டு உரத்த குரலில் அழைத்தார். அங்கே இருப்பது பிளாக் டிராகன் குழுவின் தலைவரா? ஒரு கருப்பு மின்னல் வெட்டியது. பிளாக் டிராகன் தலைவன் ஷிம்மின் ஷியோயிங்கின் முன்னே தோன்றினான். அவனிடமிருந்து வெளிப்பட்ட அந்த பயங்கரமான ஒளிவட்டம் ஷியோயிங்கின் இதயத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது.
கொள்ளையர் தலைவனை பற்றிய வதந்திகளை அவர் கேள்விப்பட்டிருந்தாலும் அவரை நேரில் சந்தித்ததில்லை. இப்போது நேருக்கு நேர் பார்க்கும்போது அந்த மனிதன் கற்பனை செய்ததை விடவும் அதிக வலிமையுடன் இருந்தான். ஷிம்மின் ஷியோயிங், அந்த பொருளை இப்போதே ஒப்படைத்துவிடு. இல்லையெனில் இன்று உன் மாளிகையில் ஒரு உயிர் கூட மிஞ்சாது. ஏன், நாய் கோழிகளை கூட நான் விட்டு வரமாட்டேன் என்று அந்த தலைவன் கர்ஜித்தான். என்ன? ஷிம்மின் ஷியோயிங்கும் பொறுப்பாளர் லீயும் முற்றிலும் அதிர்ந்து போயினர். தலைவரே, எனக்கு புரியவில்லை. இவ்வளவு பெரிய தாக்குதலை நடத்தும் அளவுக்கு எங்கள் மாளிகை உங்களுக்கு என்ன துரோகம் செய்தது? அறியாதது போல் நடிக்கிறாயா? என் புதையலை திருடிக்கொண்டு இன்னும் அப்பாவியைப் போல பாசாங்கு செய்கிறாய் என்று கொள்ளையர் தலைவன் சீறினான். ஷியோயிங் இன்னும் குழப்பமடைந்தார். தலைவரே, நீங்கள் ஏதோ தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த மாளிகையின் தலைவனான நான் உங்களிடமிருந்து எதையும் திருடவில்லை. இன்னும் நடிப்பு தொடர்கிறதா? உன்னாக ஒப்படைக்கும் வரை உனக்கு ஒரு பாடம் புகட்ட வேண்டும் போலிருக்கிறது. கொள்ளையர் தலைவன் தன் கையை உயர்த்தி இருக்க பற்றினான். முடிவில்லாத இருள் ஓடைகள் பொங்கி வந்து காற்றில் ஒரு பிரம்மாண்டமான கருப்பு புலி நகமாக உருவெடுத்தன. ஷிம்மின் ஷியோயிங்கின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவர் தனது வலது உள்ளங்கையை திருப்பினார். தற்காப்புக்காக தயாரான நிலையில் அவரது வாள் மின்னல் வேகத்தில் அவர் கைகளுக்கு வந்தது. அவர் தனது முழு வலிமையையும் திரட்டி தற்காத்து கொண்டார். ஆனால் ஒரு செவிடாக்கும் வெடிப்புச் சத்தத்துடன் அவரது வாள் சுக்குநூறாக உடைந்தது. அவர் பலத்த காயமடைந்தார். ஷிமின் ஷியோயிங் நூற்றுக்கணக்கான அடிகள் பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டார். அவர் தரையை தொடுவதற்கு முன்பே அந்த புலி நகம் அவரது தொண்டையை இறுக்கி பிடித்தது. தலைவரை விட்டுவிடு! ஷிமின் ஷியோயிங் பிடிப்பட்டதைக் கண்டு பீதியடைந்த பொறுப்பாளர் லீ அலறியபடி அவருக்கு உதவ முன்னோக்கி ஓடினார். தகுதியற்ற குப்பையே, போத்தொல என்று தன் கையை அலட்சியமாக வீசினார் கொள்ளையர் தலைவன். ஒரு வலிமிகுந்த கதறலுடன் லீ பின்னோக்கி தூக்கி வீசப்பட்டார். அவர் வாயிலிருந்து ரத்தம் பீரிட்டது. அவரது உடல் காணாமல் போகும் அளவுக்கு தூரத்தில் போய் விழுந்தது. கொள்ளையர் தலைவன் குளிர்ந்த கொடூரமான கண்களுடன் ஷிமின் ஷியோயிங்கை குனிந்து பார்த்தான். கடைசி வாய்ப்பு. ஒப்படைக்க மறுத்தால் சாவுதான். அந்த புலிநகம் மெதுவாக இறுக்கியது. ஷியோயிங்கின் கண்கள் சொருகின, மூச்சு திணறியது. அவரது உயிர் வேகமாக பிரிந்து கொண்டிருந்தது. அந்த தருணத்தில் ஒரு நீல நிற ஒளி, அஷ்யூர் லைட், காற்றில் சீறி பாய்ந்தது. என் தந்தையை விடு! அத்தியாயம் 67. எடுத்துக்கொள், நீ என்ன வேண்டுமானாலும் செய். ஷிமின் ஷோடி மூடிய அறைக்குள் தியானத்தில் இருந்தபோது திடீரென ஒரு இடையூறை உணர்ந்து உடனடியாக வெளியே வந்தார். அவர் வெளியே வந்ததும் கண்ட முதல் காட்சி தன் தந்தை பிடிபட்டிருப்பதுதான். என் தந்தையை விடு என்று ஷிமின் ஷோடி ஆக்ரோஷமாக கர்ஜித்தார். அவரது முதுகில் உடனடியாக ஒரு பச்சை நிற பீனிக்ஸ் பறவையின் இரட்டை இறக்கைகள் முளைத்தன. அவர் ஒரு அம்பை போல முன்னோக்கி பாய்ந்தார். அந்தரத்தில் அவர் தன் இறக்கைகளை அகல விரித்தார். வாளின் ஒளி நாலாபுரமும் வெடித்தது. மின்னும் கூர்மையான வாள்கதிர்கள் ஷிமின் ஷோடியின் உடலை சுற்றி சுழன்றன. அது விண்ணையும் மண்ணையும் மங்க செய்தது. சுழலும் அந்த வாள் ஒளி ஒரு புயலாக மாறி விவரிக்க முடியாத பயங்கரமான அலைகளை பரப்பியது. பிளாக் டிராகன் கொள்ளையர் தலைவனை போன்ற ஒரு வலிமை மிக்க நபர் கூட இதை கண்டு ரகசியமாக ஆச்சரியப்படாமல் இருக்க முடியவில்லை. முழுமையாக விழிப்படைந்த கிரீன் ஃபீனிக்ஸ் தாவோ உடல். ஷிமின் ஷோடி யுவான்ஹான் நிலையில் மட்டுமே இருந்தாலும் அந்த தாவோ உடலின் வலிமையால் அவரது தாக்குதல் திறன் ஒரு சானோவா நிலையின் உச்சாணி கட்டத்தில் உள்ள நிபுணருக்கு நிகராக அல்லது அதைவிட அதிகமாக இருந்தது. அற்பமான தந்திரங்கள். பிளாக் டிராகன் தலைவன் தனது இடது கையை உயர்த்தி ஒற்றை உள்ளங்கையை நீட்டினான். அவனது ஆதி ஆற்றல் ஒரு பாதுகாப்பு அரணாக மாறியது. அந்த பாதுகாப்பு அரண் வாளின் ஆற்றலை தடுத்தது. டிங் 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 என்று வாழை இலைகளின் மீது மழைத்துளிகள் விழுவது போன்ற சத்தம் இடைவிடாமல் கேட்டது. வாள் ஆற்றல் புயல் அந்த ஆதி ஆற்றல் கேடயத்தின் மீது மோதி ஒவ்வொன்றாக சிதறியது. மிகவும் பலசாலி என்று ஷிமின் ஷோடி மூச்சை பிடித்து கொண்டு திகைத்தார். அந்த தாக்குதல்தான் அவரது மிக வலிமையான நகர்வு. இருப்பினும் அது பிளாக் டிராகன் தலைவனை ஒரு சிறு அசைவு கூட செய்ய தகுதியற்றதாக போய்விட்டது. நீ யார்? உனக்கு வெர்மிலியன் பேர்ட் ஹோலி ஹால் பற்றி தெரியுமா? வேறு வழியின்றி ஷிமின் ஷோடி அந்த பெயரை வெளிப்படுத்தினார். நிச்சயமாக. பிளாக் டிராகன் தலைவனின் கண்களில் ஒரு வினாடி தயக்கம் மின்னியது. வெர்மிலியன் பேர்ட் ஹோலி ஹால் என்பது 7 வண்ண மேக சொர்க்கத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற அமைப்பாகும். அங்கு நெருப்பு விட்டும் மிக கடைநிலை ஊழியர் கூட இன்னேட் நிலையில் பயிற்சி பெறுபவர். அதன் அடித்தளமும் அதிகாரமும் அளவிட முடியாதவை. ஒரு முறை ஒரு பிரிவு செக்ட் இந்த வெர்மிலியன் பேர்ட் ஹோலி ஹாலை எதிர்த்தது. அது ஒரே இரவில் தரைமட்டமாக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அந்த பிரிவில் ஒரு பேரரசர் நிலை நிபுணரும் அவருக்கு குறையாமல் 81 மன்னர் நிலை நிபுணர்களும் பாதுகாப்பில் இருந்தனர். இருந்தும் அவ்வளவு வலிமையான அந்த பிரிவு ஒரே இரவில் முழுமையாக துடைத்தறையப்பட்டது. ஒரு நாய் கோழியை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அன்றிலிருந்து வெர்மிலியன் பேர்ட் ஹோலி ஹால் உலகம் முழுவதும் புகழ் பெற்றது. அதை கண்டு அனைவரும் அஞ்சினர்.
உண்மையில் ஷீமின் குடும்பம் என்பது வெர்மிலியன் பேர்ட் ஹோலி ஹாலின் ஒரு சிறிய கிளை மட்டுமே. அவர்கள் சேகரிக்கும் வளங்களில் ஒரு பகுதி மேலே அனுப்பப்பட வேண்டும். பொதுவாக ஷீமின் குடும்பம் இந்த அமைப்போடு இணைந்திருப்பது ஒரு ரகசியம். அதை வெளியாட்களிடம் பேசுவது முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் இப்போது ஷீமின் ஷோடி எதிர்பாராத விதமாக அவர் வெர்மிலியன் பேர்ட் தாவோ உடலை வெளிப்படைய செய்திருந்தார். இதன் மூலம் வெர்மிலியன் பேர்ட் ஹோலி ஹாலில் உயர்தர பயிற்சி பெறுவதற்கான தகுதியையும் அவர் பெற்றிருந்தார். தன் தந்தை ஷீமின் சியோயிங்கின் உயிர் ஒரு நூலிலையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஷோடி தள்ளப்பட்டார். அதனால் என்ன? அது வெர்மிலியன் பேர்ட் ஹோலி ஹாலாகவே இருந்தால் எனக்கென்ன? அது இந்த தலைவனை அச்சுறுத்த முடியாது என்று பிளாக் டிராகன் கொள்ளையர் தலைவன் ஏளனமாக சிரித்தான். இருப்பினும் ஷீமின் சியோயிங்கின் கழுத்தை பிடித்திருந்த அந்த புலிநகத்தின் பிடி சற்று தளர்ந்தது. பிளாக் டிராகன் தலைவரே, என் தந்தையை ஏன் சிறைப்பிடித்தீர்கள் என்று ஷோடியின் முதுகு முழுவதும் குளிர் வியர்வை வழிந்தது. இன்று எடுக்கும் ஒரு தவறான முடிவு ஒட்டுமொத்த ஷீமின் குடும்பத்தையே நிர்மூலமாக்கிவிடும் என்பதை அவர் அறிந்திருந்தார். மிக எளிது. உங்கள் ஷீமின் குடும்பம் என்னுடைய ஒரு பொருளை எடுத்துக்கொண்டது. அதை திருப்பி கொடுத்துவிடு, உன்னை விட்டு விடுகிறேன் என்று அந்த கொள்ளையர் தலைவன் இருண்ட குரலில் கூறினான். ஷோடி அப்படியே உறைந்து போனார். எங்கள் ஷீமின் குடும்பம் எப்போது உங்கள் பொருள்களை எடுத்தது? அறியாதது போல் நடிப்பது வீண். நீ ஆட்களை திரட்டி சென்று அந்த வாழ்வீச்சு பிரிவை அழித்தாய். ஆனால் அங்கே அந்த பொருளின் தடயங்களை விட்டு சென்று விட்டாய். நீ என்னை ஏமாற்ற முடியாது என்று பிளாக் டிராகன் தலைவன் அறிவித்தான். வாழ்வீச்சு பிரிவை அழித்ததா என்று ஷோடி மின்னல் தாக்கியது போல் நடுங்கினார். ஒரு கணம் அவரது மனதில் உண்மை பழிச்சிட்டது. அது யாராக இருக்கும் என்று அவருக்கு தெரிந்துவிட்டது. பிளாக் டிராகன் தலைவரே, நீங்கள் குறிப்பிடும் அந்த பொருள் எங்கள் ஷீமின் குடும்பத்திடம் இல்லை. ஆனால் அது யாரிடம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் அவரை இங்கே வர வைத்தால் என் தந்தையை விடுவிப்பீர்களா? இது உங்களுக்கு சம்மதமா என்று ஷோடி பற்களை கடித்தபடி கேட்டார். பிளாக் டிராகன் தலைவன் புருவத்தை சுருக்கினான். என்னிடம் தந்திரம் செய்ய பார்க்கிறாயா? நிச்சயமாக இல்லை என்றார் ஷோடி. தற்போது அந்த பொருள் யாரிடம் இருக்கிறது என்று எனக்கு மட்டுமே தெரியும். என் தந்தை இறந்தால் நான் அதை ஒருபோதும் சொல்ல மாட்டேன். நீங்கள் அதை இவ்வளவு தீவிரமாக தேடுவதை பார்த்தால் அந்த பொருள் மிகவும் முக்கியமானது இல்லையா? கொள்ளையர் தலைவன் தீவிரமாக யோசிக்க தொடங்கினான். ஷோடியின் நடத்தையை வைத்து பார்க்கும்போது அந்த 10,000 ஆன்மா ரத்தமுத்து 10,000 சோல் பிளட் பேர்ல் உண்மையிலேயே அவனிடம் இல்லை என்பது புரிந்தது. ஆனால் அந்த முத்து எங்கே இருக்கிறது என்பது அவனது தொண்டையில் தெளிவாக தெரிந்தது. அந்த முத்து தொடர்பான ஆபத்துகள் மிக அதிகம் என்பதால் கொள்ளையர் தலைவனால் அந்த ஆபத்துகளை அவனால் அலட்சியப்படுத்த முடியவில்லை. ஒரு நிமிடம் மௌனமாக இருந்த கொள்ளையர் தலைவன் தலையசைத்தான். சரி, இப்போதைக்கு உன்னை நம்புகிறேன். ஒரு நாள் 24 மணி நேரத்திற்குள் அந்த பொருள் என் கைக்கு வராவிட்டால் ஷிமின் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் நான் கொன்று குவிப்பேன். அப்படி சொல்லிவிட்டு அவன் தன் கையை வீச ஷிமின் சியோயின் கீழே தூக்கி வீசப்பட்டார். தந்தையே என்று அலறியபடி முன்னோக்கி பாய்ந்த ஷிமின் ஷோடி அவரை பிடித்து கொண்டார். கவலைப்படாதீர்கள் தந்தையே, நான் நம் குடும்பத்தை காப்பாற்றுவேன். பொறுப்பாளர் வாங், என் தந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள் என்று கூறி அவரிடம் ஒப்படைத்தார். பின்னர் ஷிமின் ஷோடி தனது பச்சை நிற பீனிக்ஸ் இறக்கைகளை விரித்து டாங் குடும்பத்தை நோக்கி பறந்தார். யாரிடமும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பொருள் நிச்சயமாக டாங்சனிடம் தான் இருக்கும் என்று அவருக்கு தெரியும். தனது ஆற்றல் தீர்வதை பற்றி கவலைப்படாமல் மின்னல் வேகத்தில் பறந்து ஒரே மணி நேரத்தில் டாங் இலக்கை அவர் அடைந்தார். பதட்டமாக இருந்த போதிலும் முறைப்படி வாயிலில் இருந்த சீடரிடம் சொல்லி தனது வருகையை அறிவிக்க செய்தார். பிளாக் டிராகன் கொள்ளையர் தலைவன் பயங்கரமானவன் என்றால் டாங்சன் ஒரு விவரிக்க முடியாத அரக்கன், மான்ஸ்ட்ரஸ். டாங்சனை சந்தித்த அடுத்த கணம் ஷோடி தயக்கமின்றி படபடவென பேசினார். உங்களிடம் பிளாக் டிராகன் கொள்ளையர் தலைவனுக்கு சொந்தமான ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதா? ஷோடியின் அவசரத்தை பார்த்த டாங்சன் என்ன நடந்திருக்கும் என்பதை உடனடியாக ஊகித்துக் கொண்டார். அவன் மிக வேகமாக செயல்படுகிறான் என்று முணுமுணுத்தார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஷோடியின் கண்கள் பிரகாசித்தன. அப்படியானால் உங்களுக்கு தெரியுமா? அதை சீக்கிரம் என்னிடம் கொடுங்கள். டாங்சன் அமைதியாக கேட்டார். நான் ஏன் அதை உன்னிடம் கொடுக்க வேண்டும்? ஒட்டுமொத்த ஷிமின் குடும்பமும் அழிவின் விளிம்பில் இருக்கிறது. அந்த பொருளால் மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன் என்று ஷிமின் ஷோடி பற்களை கடித்தபடி தனது மானம் மரியாதை அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு சொன்னார். அந்த பொருளை மட்டும் நீங்கள் என்னிடம் கொடுத்தால் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்ய நான் தயார். என்னை நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். ஓ, நான் உன்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாமா? டாங்சன் ஷிமின் ஷோடியை மெதுவாக மேலிருந்து கீழாக பார்த்தார். உண்மையை சொல்லப்போனால் அவரது தாவோ உடல் விழிப்படைந்த பிறகு அவரது தோற்றமும் பொலிவும் அழகும் இன்னும் வசீகரமாக மாறியிருந்தது. ஏற்கனவே இணையில்லாத அழகியாயிருந்த அவர் இப்போது பார்ப்பவர் மூச்சையே நிறுத்தும் அளவுக்கு பேரழகியாக இருந்தார். ஆயினும் டாங்சன் எவ்வித சலனமும் இன்றியிருந்தார். பெண்கள் அவர்கள் உனது வாளை உருவும் வேகத்தை குறைப்பவர்கள் மட்டுமே என்று அவர் கருதினார். ஆம், எது வேண்டுமானாலும், நீங்கள் என்ன செய்ய விரும்பினாலும் நான் சம்மதிக்கிறேன் என்று ஷோடி கூறினார். அவர் வெட்கத்தால் செத்து போய்க் கொண்டிருந்தார். தனது அழகுக்கும் அந்தஸ்துக்கும்
ஒரு ஆடவனிடம் இவ்வளவு துணிச்சலாகவும் கவர்ச்சியாகவும் அவர் ஒருபோதும் பேசியதில்லை. 10,000 ஆண்களில் 999 பேர் அவர் மீது பாய்ந்து அவரை அடைய துடிப்பார்கள். ஆனால் டாங்சன் அந்த 10,000-ல் ஒரு தனித்துவமான விதிவிலக்கு. அப்படியானால் எனக்கு ஒரு தனிப்பட்ட பணிப்பெண்ணாக மாறிவிடு என்றார் டாங்சன் மெதுவாக. இன்றிலிருந்து நான் எதை கட்டளையிட்டாலும் நீ மறுப்பின்றி கீழ்ப்படிய வேண்டும். எதிர்பார்த்தபடியே ஷிமின் ஷோடியின் அழகான முகம் ரத்தமின்றி வெளுத்து போனது. ஹா, ஆண்கள் அனைவரும் மிருகங்கள், காமத்தால் ஆளப்படுபவர்கள் என்று அவர் எண்ணினார். ஆனால் தன் தந்தை சியோயிங்கை காப்பாற்ற இதை தாங்கிக் கொள்வதை தவிர வேறு வழியில்லை. டாங்சனின் கொடூரத்தை அவர் பலமுறை பார்த்திருக்கிறார். அவரால் அரக்க மிருகங்களை கட்டுப்படுத்த முடியும். ஹெவன்லி தாவோ குலத்தின் முக்கிய வம்சத்தையே அழிக்க முடியும். இது நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பைத்தியக்காரத்தனமான செயல். இது தெரிந்தால் டாங் குடும்பமே ரத்த ஆறு ஓடி அழிந்து போகும். அப்படிப்பட்ட ஒருவரை தவிர்க்கவே அனைவரும் நினைப்பார்கள். ஆனால் ஷோடிக்கு வேறென்ன வழி இருந்தது? அங்கேயே அவர் தனது சத்தியத்தை செய்தார். ஷிமின் ஷோடியாகிய நான் இன்று முதல் டாங்சென்னுக்கு அவரது வாழ்நாள் முழுவதும் ஒரு தனிப்பட்ட பணிப்பெண்ணாக சேவை செய்வேன் என்று சத்தியம் செய்கிறேன். உறுதியான விசுவாசத்துடன் இருப்பேன். இந்த சத்தியத்தை நான் மீறினால் வானம் என்னை அழிப்பதாக. எனது உடலும் ஆன்மாவும் சிதைந்து அழிந்து போகட்டும். பூம்! ஒரு இடி முழக்கம் அந்த பெருவெளியை பிளந்தது. ஒரு தெய்வீக சத்தியத்தின் வலிமையால் வானமே அதிர்ந்தது. ஒரு தற்காத்துக்கலை நிபுணர் எடுக்கக்கூடிய மிக உயரிய மற்றும் புனிதமான சத்தியம் இதுதான். இது விதியின் போக்கிலேயே தனது அடையாளத்தை பதித்துவிடும். இதை மீறினால் சொர்க்கத்தின் தண்டனை, ஹெவன்லி ரெட்ரிபியூஷன், உடனடியாக தாக்கும். கற்பனை செய்ய முடியாத அளவு மிக கொடூரமான முறையில் அந்த நபரை கொல்லும். சுருக்கமாக சொன்னால், ஷிமின் சியோயிங்கை காப்பாற்றுவதற்காக ஷோடி தனது அனைத்தையுமே பணயம் வைத்து விட்டார். அதன் அர்த்தம் எதுவாக இருந்தாலும். டாங்சனின் கரங்களால் அவமானங்களை சகித்துக் கொண்ட பிறகு, அந்த சத்தியத்தை செய்த பிறகு அவர் ஒரு வழியாக நிம்மதி பெருமூச்சு விட்டார். குறைந்தது டாங்சன் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர் என்பது அவருக்கு தெரியும். உண்மையை சொல்லப்போனால் டாங்சன் பார்ப்பதற்கும் மோசமாக இல்லை. அவரிடம் தன்னை இழப்பது என்பது முற்றிலும் நஷ்டமான ஒன்றுமல்ல. அத்தியாயம் 68. உனக்கு 2 வாய்ப்புகள் தருகிறேன். முதலில் சண்டையிடுவோம், பிறகு பேசுவோம். ஷிமின் ஷோடி இப்போது அவரது பணிப்பெண் ஆகிவிட்டார். இதன் அர்த்தம் டாங்சென் சூபயானை ஏமாற்றிய ரகசியம் இனி வெளியே வர வாய்ப்பில்லை என்பதுதான். டாங்சென் உடனடியாக எழுந்து நின்றார். புறப்படுவோம், ஆட்களை காப்பாற்ற வேண்டிய நேரம் இது. ஷோடிக்கு நிம்மதியாக இருந்தது. டாங்சென் வெறுக்கத்தக்கவராக தோன்றினாலும் இறுதியில் அவர் நேர்மையாகவே நடத்தினார். உள்ளுக்குள் அவர் இன்னும் ஒரு உண்மையான மனிதனாகவே இருந்தார். அவர்கள் மேக கப்பலை பயன்படுத்தவில்லை, மாறாக தங்களின் ஆன்மீக ஆற்றலை செலுத்தி வேகமாக பறந்தனர். டாங் இல்லத்தை விட்டு வெளியேறியதும் இருவரும் வேகத்தை அதிகரித்தனர். ஷோடி புன்னகைத்தார். எஜமானரே, எனது வேகம் சற்றே அதிகமாக இருக்கும். நான் மெதுவாக சென்று உங்களுக்காக காத்திருக்க வேண்டுமா? அவர் பணிப்பெண்ணாக மாறிவிட்டாலும் அடிமனதில் அவருக்கு இன்னும் ஒரு எதிர்ப்புணர்வு இருக்கவே செய்தது. ஏனெனில் அவர் முழு மனதுடன் இந்த அடிமைத்தனத்தை ஏற்கவில்லை. வேகத்தில் டாங்சனை மிஞ்சிவிட்டால் அது ஒரு சிறிய பழிவாங்கலாக அமையும் என்று அவர் கருதினார். டாங்சன் மென்மையாக சிரித்தார். உனது முழு வேகத்திலே செல், எனக்காக காத்திருக்க வேண்டாம். ஷோடி மகிழ்ச்சி அடைந்தார். அவரது அசூர் பீனிக்ஸ் உடல் வேகத்திற்கு பெயர் பெற்றது. டாங்சன் உண்மையிலே தனக்கு இணையாக வர முடியும் என்று நினைக்கிறாரா? இது அவராகவே தேடிக்கொள்ளும் அவமானம் அல்லையா? எஜமானரே, பிறகு நீங்கள் தோற்றுவிட்டால் கோபப்படக்கூடாது, சரியா? டாங்சன் தலையசைத்தார். உனது வேகத்தை வைத்து பார்த்தால் என் ஒரு காலை பின்னால் கட்டிக்கொண்டு கூட உன்னை என்னால் வெல்ல முடியும். வெட்கமே இல்லாதவர் என்று ஷோடி முணுமுணுத்தார். அப்படியானால் என்னை துரத்தி பிடியுங்கள். ஷிமின் ஷோடி நீல நிற ஒளியுடன் சீறி பாய்ந்தார். காற்றிலிருந்த ஆன்மீக ஆற்றல் உடனடியாக ஒரு புயலாக மாறி அவரை சூழ்ந்து கொண்டது. பூம்! அந்த அசூர் ஃபீனிக்ஸ் பறவையின் இறக்கைகள் படபடக்கத் தொடங்கிய போது அவை உண்மையான இடி முழக்கங்களை உருவாக்கின. கண்ணிமைக்கும் நேரத்தில் அவர் பல லட்சம் மைல்களை கடந்தார். அவரது வேகம் மேலும் அதிகரித்து கொண்டே போனது. வானத்தில் அவர் ஒரு பிரகாசமான நீல நிற கோட்டை வரைந்து கொண்டு சென்றார். டாங்சன் எப்போது என்னை துரத்தி பிடிக்கிறார் என்று பார்ப்போம் என்று ஷோடி ரகசியமாக தனக்குள் சிரித்து கொண்டார். மார்டல் ரியல் மனிதாநிலை சாகுபடியில் இருப்பவர்களில் அவர்தான் அதிவேகமானவராக இருந்திருக்க வேண்டும். ஆனால் எதிர்பாராத விதமாக, நீ உன் வேகத்தை அதிகரிக்கவில்லை என்றால் நான் இங்கேயே தூங்கிவிடுவேன் போலிருக்கிறது என்ற குரல் கேட்டது. ஷோடியின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவர் பக்கவாட்டில் பார்த்தபோது டாங்சன் எவ்வித சிரமமுமின்றி அவருக்கு அருகிலேயே பறந்து வந்து கொண்டிருந்தார். அவர் மிகவும் நிதானமாகவும் முடிவில்லாத ஆற்றலுடனும் காணப்பட்டார். இது எப்படி சாத்தியம்? ஷோடியின் முகம் அதிர்ச்சியில் மாறியது. டாங்சனின் வேகம் உண்மையில் இவ்வளவு வெறித்தனமாக இருந்ததா? அவர் டாங்சனின் சாகுபடி ஆற்றலை உன்னிப்பாக கவனித்தபோது அவரது வாய் ஆச்சரியத்தில் பிளந்தது. டாங்சன் ஏதோ ஒரு ரகசிய தந்திரத்தை பயன்படுத்துகிறார் என்று அவர் நினைத்தார்.
ஆனால் இல்லை, அவர் வெறும் மூல ஆன்மீக ஆற்றலை மட்டும் பயன்படுத்தி தன்னை முன்னால் உந்தி தள்ளி கொண்டிருந்தார். அவரது ஆற்றல் இருப்பு எவ்வளவு அபரிமிதமாக இருந்திருக்க வேண்டும்! வெறும் ஆன்மீக ஆற்றல் உந்துதலை மட்டும் கொண்டு அசூர் ஃபீனிக்ஸ் உடலின் வேகத்தை மிஞ்சுவது என்பது சாத்தியமற்றது. இன்னேட் நிலை நிபுணர்களால் கூட இத்தகைய சாதனையை செய்ய முடியாது. எது எப்படியோ, ஆன்மீக ஆற்றலின் அளவை பொறுத்தவரை டாங்சன் 2ஆம் இடம் என்று சொன்னால் முதலிடத்திற்கு உரிமை கோர யாருக்கும் துணிச்சல் வராது. அந்த அளவுக்கு அவர் ஹெவன் கிறிஸ்டல்களை உள்வாங்கி தனது ஆற்றலை சேமித்து வைத்திருந்தார். ஏன் ராயல் நிலை நிபுணர்கள் கூட அவற்றை அத்துணை கவனக்குறைவாக பயன்படுத்த துணிய மாட்டார்கள். ஏனெனில் ஒரே ஒரு தரம் குறைந்த ஹெவன் கிறிஸ்டல் 10,000 தரம் குறைந்த ஸ்பிரிட் கிறிஸ்டல்களுக்கு அல்லது 100 கோடி தரம் குறைந்த ஸ்பிரிட் கற்களுக்கு சமமானது. ஷிமின் குடும்பம் செல்வாக்கும் அதிகாரமும் மிக்கது என்றாலும் ஷிமின் ஷோடி அந்த மாளிகையின் இளவரசியாகவே இருந்தாலும் அவரது அன்றாட பயிற்சியில் உயர்தர ஸ்பிரிட் கற்களை மட்டுமே அவரால் பயன்படுத்த முடிந்தது. சொல்லப்போனால் அருகில் உள்ள பிற பிரிவுகளை சேர்ந்த சீடர்களால் அந்த உயர்தர ஸ்பிரிட் கற்களை கூட தாராளமாக பயன்படுத்த முடியாது. எனவே டாங்சனின் ஆன்மீக ஆற்றல் இருப்பு ஒரு பீக் ஸ்டேஜ் அல்லது 5 ஆரிஜின் நிலை நிபுணர்களுக்கு இணையானதாக இருந்தது. எளிமையாக சொன்னால் இது நியாய தர்மங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு அசுரத்தனமான ஆதிக்கம். ஷிமின் ஷோடி முற்றிலும் பேச்சற்று போனார். அவரது பெருமைக்குரிய வேகமே டாங்சனிடம் தோற்று போய்விட்டது என்றால் இனி எதில் போட்டி போடுவது? எஜமானர் உண்மையாகவே தலைமுறைக்கு ஒருமுறை பிறக்கும் மேதை. இந்த ஆண்டின் மேதைகளின் போரில் எஜமானர் சந்தேகத்திற்கு இடமின்றி அனைவரையும் மிஞ்சி பிரகாசிப்பார். ஷோடியின் மனதில் இருந்த கடைசி பிடிவாதமும் மறைந்தது. அவர் ஒரு பணிப்பெண் என்ற நிலையை முழு மனதுடன் ஏற்க தொடங்கினார். இப்படிப்பட்ட ஒருவருக்கு சேவை செய்வது அவமானமல்ல, அது ஒரு கௌரவம். டாங்சன் மனித குலத்தின் உச்சாணி கொம்பை எட்டுவது உறுதி. எதிர்காலத்தில் அவரை பின்தொடரும் பெண்களின் எண்ணிக்கை கணக்கில் அடங்காததாக இருக்கும். ஷோடியின் இதயத்தில் ஒரு மகிழ்ச்சி மின்னியது. இது இழப்பல்ல, மிக பெரிய லாபம். அவர்களது வேகத்தில் மிக விரைவாகவே ஷிமின் மாளிகையை வந்தடைந்தனர். அந்த தருணத்தில் ஷிமின் குடும்பத்தினர் அனைவரும் கட்டப்பட்டு மாளிகையின் வாசலில் மண்டியிட வைக்கப்பட்டிருந்தனர். பிளாக் டிராகன் கொள்ளையர் தலைவன் அவன் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவனது கண்களில் கொலை வெறி மின்னியது. கூர்மையான வாள்களை ஏந்திய கொள்ளையர்கள் இருவரிசையாக நின்று கொண்டிருந்தனர். பயங்கரமான தோற்றம் கொண்ட அவர்கள் அனைவரிடமும் கொலை வெறி ததும்பியது. ஓ, இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டாயா? ஷிமின் ஷோடி திரும்பி வருவதைக் கண்ட பிளாக் டிராகன் தலைவன் ஒரு கணம் ஆச்சரியமடைந்தான். ஷோடி மூச்சிறைக்க கூறினார், அந்த பொருள் என் எஜமானரிடம் இருக்கிறது. அவரிடம் பேசுங்கள். ஷிமின் குடும்பத்தினர் அப்பாவி மக்கள். தயவு செய்து அவர்களை விடுவித்து விடுங்கள். விடுவிப்பதா? என்ன ஒரு நகைச்சுவை! அந்த பொருள் என் கைக்கு வராமல் நான் யாரையும் விடமாட்டேன் என்று அந்த கொள்ளையர் தலைவன் வஞ்சகமாக ஏளனம் செய்தான். உண்மையில் அவனுக்கு அவர்களை விடுவிக்கும் எண்ணமே இல்லை. மாறாக அனைவரையும் கொல்லும் கொடூர எண்ணமே அவனிடம் இருந்தது. அந்த மிரியாட் சோல் பிளட் பேர்ல் அரக்க பிரிவின் டீமன் செக்டின் ஒரு மாபெரும் திட்டத்துடன் தொடர்புடையது. இதை பற்றி மிக குறைவானவர்களுக்கு தெரிந்திருப்பதே நல்லது. எனவே அந்த முத்து கிடைத்தவுடன் ஷிமின் குடும்பத்தினர் அனைவரையும் தயக்கமின்றி கொன்று குவிக்க அவன் திட்டமிட்டிருந்தான். கொள்ளையர் தலைவனின் கண்களில் மின்னிய அந்த பயங்கரமான கொலை வெறியை கண்ட ஷோடி உடனடியாக பீதியடைந்தார். எஜமானர் டாங்சன் புன்னகைத்தார். என்னிடம் விட்டுவிடு என்று ஷோடியின் தோளை தட்டிய அவர் பிளாக் டிராகன் தலைவனை நோக்கி அமைதியாக நடந்து சென்றார். சோல் சோர்ஸ் நிலையா? டாங்சனை உற்று பார்த்த பிளாக் டிராகன் தலைவனின் முகத்தில் ஒரு கணம் வியப்பு தெரிந்தது. அந்த இரத்த முத்தை வைத்திருப்பவர் குறைந்தது 3 ஃப்ளவர் ஸ்டேஜ் நிபுணராகவோ அல்லது தன்னை போன்ற 5 ஆரிஜின் நிலை நிபுணராகவோ இருப்பார் என்று அவன் நினைத்திருந்தான். ஆனால் அது ஒரு சாதாரண மனிதா நிலையில் இருக்கும் ஒருவனிடம் இருக்கும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பிளாக் டிராகன் தலைவனின் கண்களில் கடுமையான கொலைவெறி வெடித்தது. டாங்சன் வெறும் மனிதா நிலையில் மட்டுமே இருந்ததால் அவன் எவ்வித தயக்கமுமின்றி கொன்றுவிட முடியும் என்று நினைத்தான். அந்த பொருள் தன் கைக்கு வந்தவுடன் அங்கிருக்கும் கடைசி ஆள் வரை அனைவரையும் துவம்சம் செய்ய அவன் எண்ணியிருந்தான். ஷிமின் ஷோடியின் இதயமும் படபடக்கத் தொடங்கியது. கொள்ளையர் தலைவனின் கொலைவெறி அப்பட்டமாக தெரிந்தது. டாங்சன்னால் உண்மையிலேயே ஷிமின் குடும்பத்தை இந்த இக்கட்டான நிலையிலிருந்து பாதுகாப்பாக மீட்க முடியுமா? அந்த தருணத்தில் அனைவரின் பார்வையும் டாங்சனின் மீது விழுந்தது. உனக்கு இதுதானே வேண்டும் என்று கேட்டபடி டாங்சன் தனது ஒரு கையை நீட்டினார். அவரது உள்ளங்கையில் இரத்தத்தைப் போல சிவந்த ஒரு மணி இருந்தது. அதை பார்த்ததும் பிளாக் டிராகன் தலைவனின் கண்கள் விரிந்தன. அவனது இதழ்களில் ஒரு கட்டுப்படுத்த முடியாத சிரிப்பு அரும்பியது. மிரியேட் சோல் பிளட் பேர்ல், அப்படியானால் அது உண்மையிலேயே உன்னிடம்தான் இருக்கிறது. அதை கொடுத்துவிடு. டாங்சன் வெண்மையாக புன்னகைத்தார். பின்னர் ஒரு ஸ்பேஷியல் ரிங் எனும் மாய மோதிரத்தை எடுத்து அந்த இரத்த முத்தை அதற்குள் போட்டார். வேண்டுமா? அப்படியானால் இதற்கு பதிலாக வேறு புதையல்களை கொடுத்து பெற்றுக்கொள். பிளாக் டிராகன் தலைவன் உரக்க சிரித்தான். தைரியமான சிறுவன், அதற்கு பதிலாக எனது வாளை உனக்கு தந்தால் என்ன, அல்லது உன் உயிரையே விலையாக கேட்டால் என்ன? டாங்சன் நிதானமாக சிரித்தார். அப்படியானால் சமரசத்திற்கு இடமே இல்லையா?
நான் இந்த இரத்த முத்தை அழித்து விடுவேன் என்று உனக்கு பயமில்லையா? அந்த கொள்ளையர் தலைவன் ஆணவத்துடன் ஏளனம் செய்தான். அதை அழிப்பதற்கு நான் உனக்கு நேரம் தருவேன் என்று நினைக்கிறாயா? டாங்சன் அந்த மோதிரத்தை அவனிடம் காட்டினார். நான் இதை அழிக்க நினைத்தால் அது எனக்கு ஒரு கைதூசி வேலை. பிளாக் டிராகன் தலைவனின் வலது கை சட்டென்று சீறியது. கருப்பு நிற அரக்க ஆற்றல் வெடித்து பாய்ந்தது. ஒரு பிரம்மாண்டமான புலி நகம் அவரை நோக்கி தாக்கியது. எஜமானரே, எச்சரிக்கை என்று ஷோடி அலறினார். அவருக்கு இந்த தாக்குதலை பற்றி நன்றாக தெரியும். ஒரு 3 ஃப்ளவர் நிலை நிபுணரான ஷி மின் சியோயிங்கையே நிலைகுலையச் செய்த அதே தந்திரம் இது. டாங் சென் வெறும் யுவான் ஹான் நிலையில் மட்டுமே இருந்தார். அவரால் நிச்சயமாக இதை தாங்க முடியாது என்றே தோன்றியது. ஆனாலும் உயிலை பறிக்கும் அந்த புலி நகத்திற்கு முன்னால் டாங் சென் எவ்வித சலனமும் இன்றி நின்றார். அவர் மிகவும் நிதானமாக தனது கையை நீட்டி திடீரென தோன்றிய ஒரு நீண்ட வாளை பற்றினார். க்ரீக் க்ரீக் என்ற சத்தத்துடன் அந்த வாளின் மேற்பரப்பில் மின்னல் கீற்றுகள் சீறின. தண்டர் ஸ்லாஷ்! அவர் ஒரே ஒரு முறை வாளை கீழ் நோக்கி வீசினார். ஒரு வினாடி நேரத்திற்கு அந்த இடமே உறைந்து போனது போலிருந்தது. அடுத்த கணம் அந்த புலி நகம் பயங்கரமான சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அது கட்டுக்கடங்காத அரக்க ஆற்றல் அலைகளாக நாலாபுரமும் பரவியது. இது என்ன? பிளாக் டிராகன் தலைவனின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. அவனது முகம் வெளுத்துப் போனது. மிகுந்த சிரமத்துடன் அவன் 2 வார்த்தைகளை உதிர்த்தான். வாள் நோக்கம். தண்டர் ஸ்லாஷ் என்பது வெறும் ஒரு ஹெவன்லி லெவல் தற்காப்பு கலை மட்டுமே. தர்க்க ரீதியாக பார்த்தால் அது ஒரு இன்னேட் நிலை நிபுணரின் தாக்குதலை ஒருபோதும் தடுத்திருக்க முடியாது. ஆனால் அதனுடன் வாள் நோக்கம் இணையும் போது அதன் கதையே வேறு. அதுவும் அது முழுமையான பெர்ஃபெக்ஷன் லெவல் வாள் நோக்கமாக இருக்கும்போது அதன் வலிமை 100 மடங்கு அதிகமாகும். டாங்சன் தனது உயர்தர இம்பீரியல் வாளை ஏந்தியபடி மிகவும் அமைதியாகவும் அலட்சியமாகவும் நின்றிருந்தார். இந்த மோதிரத்தை அழிக்க எனக்கு நேரம் இருக்காது என்று சொன்னாயல்லவா? சரி, நான் ஒன்று செய்கிறேன். உனக்கு இன்னும் 2 வாய்ப்புகள் தருகிறேன். அதன் பிறகு நாம் முறையாக பேசலாம் என்றார். அவரது வார்த்தைகள் சவாலாகவும் தூண்டுவதாகவும் இருந்தன. பிளாக் டிராகன் தலைவன் கண்களை சுருங்கினான். அவனது கொலைவெறி சற்று தணிந்தாலும் அவனிடமிருந்து வெளிப்பட்ட ஆபத்தான அதிர்வுகள் இன்னும் தீவிரமடைந்தன. அற்புதம், உண்மையிலேயே அற்புதம். ஒரு சாதாரண மனிதாநிலை சிறுவன் இந்த தலைவனிடம் இப்படி பேசி விழவு காலமாகிவிட்டது. சரி, எனது 3 தாக்குதல்களிலிருந்து உயிர் பிழைத்துக்கொள். அதன் பிறகு பேசுவதற்கு தகுதியை இந்த தலைவன் உனக்கு வழங்குவான். அத்தியாயம் 69. பிளாக் டிராகன் கொள்ளையர் தலைவன் பின்வாங்குகிறான். பேரழிவை தவிர்க்க ஒரு விலையை கொடுக்கிறான். 3 வாய்ப்புகள். வாழ்வா சாவா? ஆனால் டாங்சன் எவ்வித சலனமும் இன்றி இருந்தார். வலது கையில் தனது வாளை பிடித்தபடி இடது கையின் நடுவிரலில் அந்த மோதிரத்தை அணிந்து கொண்டு அதை உயர்த்தி காட்டினார். நீ எவ்வளவு துணிச்சல் உனக்கு என்று பிளாக் டிராகன் தலைவன் ஆத்திரத்தில் கர்ஜித்தான். அவனது உடலிற்குள்ளிருந்து பயங்கரமான கருப்பு நிற ஆற்றல் பீரிட்டு வெளிப்பட அவனது கரங்கள் நடுங்கின. பூம்! அடுத்த கணமே திரண்டு வந்த மேகங்களால் வானம் இருண்டது. உக்கிரமான காற்று ஊழைய ஒடுக்கும் அதிர்வு அலைகள் அடுக்கடுக்காக வெளியேறின. அவர்கள் நின்றிருந்த பூமி அதிர்ந்து பிளந்தது. இத்தகைய அதீத வல்லமையைக் கண்டு சித்து ஷியோயிங், சித்து ஷியோடி மற்றும் அங்கிருந்த மற்ற அனைவரும் அச்சத்தில் வெளிறிப்போய் கட்டுப்படுத்த முடியாமல் நடுங்கினர். 5 யுவான் நிலை. அவனது சாகுபடி இவ்வளவு பயங்கரமான நிலையை எட்டியிருக்கும் என்று நான் நினைத்துக்கூட பார்க்கவில்லை என்று சித்து ஷியோயிங்கின் முகம் நம்பிக்கையற்ற நிலையில் மாறியது. ஷோடி தனது கைகளை மார்போடு சேர்த்து கோர்த்தபடி காற்றின் வேகத்தில் ஆடை படபட என்று நின்றிருந்த டாங்சனின் முதுகையே உற்று பார்த்து கொண்டிருந்தார். மீறிக்கொண்டு வந்த பதற்றம் அவருக்குள் ஊற்றெடுத்தது. டாங்சன் உண்மையிலேயே அசாதாரணமானவர். அவரது வலிமை மறுக்க முடியாதது. ஆனால் அவருக்கு முன்னால் இருப்பவனோ கற்பனைக்கும் எட்டாத பலசாலி. இத்தகைய முழுமையான வலிமைக்கு எதிராக தற்காப்பது என்பது வீண் என்றே தோன்றியது. டெவில் சோல்க்லா. பிளாக் டிராகன் தலைவன் தனது இடது கையால் வலது மணிக்கட்டை பற்றினான். அவனது உள்ளங்கையில் இடிவில்லாத கருப்பு ஆற்றல் திரண்டு காற்றை கிழிக்கும் ஒரு பிரம்மாண்டமான நகமாக உருவெடுத்தது. இந்த தாக்குதலில் எனது 20 ஆண்டுகால சாகுபடி ஆற்றல் அடங்கியுள்ளது. இதை உன்னால் தாங்க முடியுமா என்று தலையை உயர்த்தி பார்த்தான். அவனது கண்கள் கொடூரத்தால் நிறைந்திருந்தன. ஹே, வா பார்க்கலாம் என்று கூறியபடி டாங்சன் ஒரு கையால் தனது வாளை உயர்த்தினார். அவரது உடல் முழுவதும் ஆன்மீக ஆற்றல் சீறி பாய்ந்தது. அந்த முழுமையான வாள் ஒளி ஒன்றே கொள்ளையர் தலைவனின் வலிமைக்கு இணையாக நின்றது. வாளின் விளிம்பில் ஒரு மெல்லிய ஒளி மின்னியது. பின்னர் டாங்சனிடமிருந்து ஒரு உறைய வைக்கும் நிசப்தம் வெளிவந்தது. அது அனைத்தையும் ஒன்றில்லாமல் ஆக்கிவிடும் ஒரு அழிவு ஆற்றல். இது என்ன? பிளாக் டிராகன் தலைவனின் கண்கள் அதிர்ச்சியில் சுருங்கின. அவனது திகிழுக்கு காரணமாக டாங்சனின் இருப்பு அந்த இடத்திலேயே இல்லாதது போல் முற்றிலும் மறைந்து போனது. ஆனால் டாங்சன் அவன் முன்னால் தான் நின்றிருந்தார். இத்தகைய விசித்திரமான உணர்வை அந்த கொள்ளையர் தலைவன் இதுவரை ஒருபோதும் அனுபவித்ததில்லை. விசித்திரமான சிறுவன் என்று நினைத்த அவன் அந்த மிரியேட் பிளட் பேர்ல் மிகவும் முக்கியமானது என்பதால் இன்னும் ஆத்திரமடைந்து டாங்சன்னை அங்கேயே கொன்றுவிட தீர்மானித்தான். டெவில் சோல்க்லா சீறி பாய்ந்தது. அவனது விரல் நுனிகளில் கருப்பு மின்னல்கள் தெரித்தன. அவை தரையில் மோதி பல அடி விளம்புகளில் பள்ளங்களை உருவாக்கின. இத்தகைய வலிமை ஷின்டன் நிலைக்கு கீழே உள்ள எந்த ஒரு வீரலையும் துண்டு துண்டாக சிதைத்துவிடும். சித்து ஷோடி இதை கண்டு முகம் வெளிறிப்போய் அந்த பயங்கரமான அழுத்தத்தை தாங்க முடியாமல் பின்னோக்கிச் செறிந்தார். எச்சரிக்கை! டாங்சன் தனது வாளை உயர்த்தி மிக லேசாக கீழ்நோக்கி வீசினார். கண்ணாடி உடைவது போன்ற ஒரு சத்தம் கேட்டது.
கொள்ளையர் தலைவனின் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. அவனது டெவில் சோல் கிளா மிக துல்லியமாக இரண்டாக பிளந்தது. அதே சமயம் அவனது நெஞ்சில் ஒரு கூர்மையான வலி ஊடுருவியது. எலும்பு முறியும் சத்தம் கேட்க ரத்தம் காற்றில் பீரிட்டு பாய்ந்தது. ஒரு மரண ஓலத்துடன் அந்த கொள்ளையர் தலைவன் தனது நெஞ்சை பிடித்தபடி பின்னோக்கி தடுமாறினான். அவனது முகம் வேதனையில் சுருங்கியது. அவனது முகம் திகிலால் சுருங்கியது. என்ன? அது என்ன வகையான வாழ்வீச்சு தந்திரம்? டாங்சன் வெளியே எந்த உணர்ச்சியையும் காட்டவில்லை. ஆனால் உள்ளுக்குள் ஒருவித வருப்பத்துடன் பெருமூச்சு விட்டார். இன்னும் எனது சாகுபடி நிலை குறைவாகவே உள்ளது. இல்லையெனில் அந்த ஒரே வீச்சில் அவன் கதை முடிந்திருக்கும். அந்த தாக்குதல் அவருக்கு 0 ஆர்ட் தந்திரத்தின் உண்மையான வலிமையை உணர்த்தியது. ஒரு 3 பிளவர் நிலையில் இருக்கும் ஷின்டன் வீரனை அது கொல்லக்கூடியது. மேலும் ஒரு முழுமையான வாழ்வொளி அதனுடன் இணையும் போது அது கேதரிங் பீக் நிலை வீரர்களை வீழ்த்தவும் 5 யுவான் நிலை வீரர்களை காயப்படுத்தவும் வல்லது. அதுவே அதன் எல்லை. நிச்சயமாக பிளாக் டிராகன் கொள்ளையர் தலைவனை கொல்லத் தவறியதால் 0 ஆர்ட் பலவீனமானது என்று அர்த்தமல்ல. மாறாக அதன் முழு வீச்சையும் வெளிப்படுத்துவதற்கு தேவையான சாகுபடி ஆழம் டாங்சனிடம் இல்லை. இப்போது அவர் ஒரு ஷாங்கன் நிலை நிபுணராக இருந்திருந்தால் அந்த கொள்ளையர் தலைவன் இந்நேரம் பிணமாகியிருப்பான். எளிமையாக சொன்னால் அவரது அடிப்படை இன்னும் ஆழமாகவில்லை. இருந்தபோதிலும் கொள்ளையர் தலைவனை அவர் அடிவரை அதிர வைத்து விட்டார். அவனது அரக்கத்தந்திரத்தை தகர்த்து அவனுக்கு காயத்தையும் ஏற்படுத்திவிட்டார். இத்தகைய பயங்கரமான வலிமை ஒருவருக்கு தானாக வந்திருக்க வாய்ப்பில்லை. டாங்சனிற்கு பின்னால் நிச்சயமாக ஒரு மகாமேதை வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஏன்? நீ உண்மையில் யார்? டாங்சன் மென்மையாக புன்னகைத்தார். நீயே ஊகித்துக்கொள். அந்த மர்மமான வெளிப்பாடு டாங்சனிற்கு பின்னால் ஒரு உயர்தர நிபுணர் இருக்கிறார் என்ற கொள்ளையர் தலைவனின் நம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்தியது. தான் தனது முழு வலிமையையும் வெளிப்படுத்தினால் ஒருவேளை டாங்சென்னை இப்போதும் கொன்றுவிட முடியும். ஆனால் அவருக்கு பின்னால் இருக்கும் அந்த மறைமுக எஜமானர் தன்னை தேடி வந்தால் தான் உயிர் பிழைக்க முடியாது என்பதை அவன் உணர்ந்தான். இதை யோசித்ததும் அவனை சுற்றியிருந்த அந்த வன்முறை ஆற்றல் மெதுவாக தனியத் தொடங்கியது. அவனது அணுகுமுறை மென்மையாக மாறியது. நான் உன்னுடன் பகைத்து கொள்ள விரும்பவில்லை. நீ மட்டும் அந்த பொருளை மட்டும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. நான் உனக்கு மிகவும் கடமைப்பட்டிருப்பேன். அவனது துணி இப்போது கிட்டத்தட்ட கெஞ்சுவது போல மாறியிருந்தது. டாங்சன் மென்மையாக சிரித்தார். முதலில் பிணை கைதிகளை விடுவியுங்கள். ஒரு கணம் தயக்கத்திற்கு பிறகு கொள்ளையர் தலைவன் தன் கையை அசைத்தான். அவர்களை விடுவியுங்கள். பிளாக் டிராகன் கொள்ளையர்கள் இடமுறாமல் அப்போதே சித்து சியோயிங் மற்றும் மற்றவர்களின் கட்டுகளை அவிழ்த்தினர். அதன் பிறகு டாங்சன் அலட்சியமாக அந்த ஸ்பேஷியல் ரிங்கை தன் விரலிலிருந்து கழற்றி கொள்ளையர் தலைவனை நோக்கி வீசினார். இதை எடுத்துக்கொள். கொள்ளையர் தலைவன் அப்படியே உறைந்து போனான். தன் கையில் இருந்த மோதிரத்தை நம்ப முடியாமல் பார்த்தான். டாங்சன் இவ்வளவு எளிதாக அதை தன்னிடம் கொடுப்பார் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. பதற்றத்துடன் அவன் தனது ஆன்மீக உணர்வை அந்த மோதிரத்திற்குள் செலுத்தினான். அங்கே இருந்தது மிரியாட் சோல் பிளட் பேர்ல். நீ இதற்கு என்ன அர்த்தம்? நான் இந்த இரத்த முத்தை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து மறைந்து விடுவேன் என்று உனக்கு பயமாக இருக்கிறதா? டாங்சன் தனது மோடாவை பெருமையுடன் உயர்த்தினார். அந்த கடைசி தாக்குதலில் நான் எனது 80% வலிமையை மட்டுமே பயன்படுத்தினேன். நீ உண்மையிலே ஓட விரும்பினால் தாராளமாக முயற்சி செய்து பார். பிளாக் டிராகன் கொள்ளையர் தலைவன் மௌனமாகினான். டாங்சென்னின் அந்த முந்தைய வீச்சு முற்றிலும் பயங்கரமானது என்பதை அவன் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அது அவனது அரக்க ஆற்றலையும் பாதுகாப்பையும் முற்றிலும் புறக்கணித்து நேரடியாக அவனது உடலை தாக்கியது. இத்தகைய ஒரு தந்திரத்தையும் சாகுபடி நிலையையும் அவர் இதுமுறை கண்டதில்லை. பிளாக் டிராகன் தலைவனுக்கு இன்னும் நிறைவேற்ற வேண்டிய பல திட்டங்கள் இருந்தன. இதற்காக உயிர்விட அவன் விரும்பவில்லை. இடமுறாமல் அப்போதே அவனது துணி மேலும் மென்மையாகிவிட்டது. இந்த தலைவனுக்கு ஓடும் எண்ணம் எதுவும் இல்லை. தவறாக எண்ண வேண்டாம். டாங்சென் தலையசைத்தார். நீ ஒன்னும் முட்டாள் அல்ல. இவர்களது இந்த உரையாடல் அதிகாரத்தை முற்றிலும் டாங்சென்னின் கைக்கு கொண்டு வந்தது. பணிந்து நிற்கும் அந்த கொள்ளையர் தலைவனை சித்து சியோயிங்கும் சித்து ஷோடியும் முற்றிலும் நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். ஒரு 5 யுவான் நிலை ஷின்டன் நிபுணர் இப்படி ஒரு மனித நிலை சிறுவனிடம் அடங்கி போவதா? அவர் ஒரு ஷின்டன் நிலை நிபுணர். இருந்தபோதிலும் டாங்சென்னிடம் அவர் இவ்வளவு பணிவாக நடந்து கொள்வது முற்றிலும் அதிர்ச்சியாக இருந்தது. டாங்சென் நிதானமாக கூறினார். இதை நான் உனக்கு இலவசமாக கொடுக்கிறேன் என்று நினைக்காதே. இதற்கு பதிலாக புதையல்களை கொடு. ஸ்பிரிட் கற்கள், ஸ்பிரிட் கிறிஸ்டல்கள், அரிய மூலிகைகள், மாய கலைப்பொருட்கள், ஆயுதங்கள் என அனைத்தையும் நான் எதிர்பார்க்கிறேன். முன்பு இருந்திருந்தால் பிளாக் டிராகன் தலைவன் இத்தகைய கோரிக்கையை ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டான். ஆனால் இப்போது நிலைமை வேறு. வலிமைதான் எப்போதும் சிறந்த வாதம். எத்தகைய புதையலை கொடுக்க? குறைவாக கொடுத்தால் டாங்சென் ஒப்புக்கொள்ள மாட்டார். அதிகமாக கொடுத்தால் அவரது இதயம் அளிக்கும். கொள்ளையர் தலைவன் தயங்கினான். சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு அவனுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சரி, இதையே அவனுக்கு கொடுக்கலாம். அவன் தனது மாய மோதிரத்திலிருந்து ஒரு கருப்பு நிற மரப்பெட்டியை எடுத்தான்.
நீ ஏற்கனவே வாழ்வொளியை உருவாக்கிவிட்டாய் என்று காண்கிறேன். அடுத்த கட்டம் அதை தாவோ சாரமாக மாற்றுவது. அதிர்ஷ்டவசமாக அதற்கு உனக்கு உதவக்கூடிய ஒரு இடத்தை நான் அறிவேன். இது ஹெவன்லி நெதர்பாஸுக்கு செல்வதற்கான திறதுகோல். எதிர்பாராத விதமாக எனக்கு கிடைத்தது. நானே அங்கு செல்லலாம் என்று இருந்தேன். ஆனால் இப்போது இதை உனக்கே தருகிறேன். நீ என்ன சொல்கிறாய்? டாங்சன் உள்ளுக்குள் மிகுந்த உற்சாகமடைந்தார். பிளாக் டிராகன் தலைவனிடமிருந்து இவ்வளவு மதிப்புமிக்க ஒன்று கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அந்த இரத்த முத்தை திரும்பிக் கொடுத்தது அவரது ஒரு ஆழ்ந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இத்தகைய ஒரு பரிசை அவனிடம் பறிப்போம் என்று அவர் ஊகிக்கவில்லை. அந்த திறவுகோல் மட்டும் மதிப்புள்ளதல்ல, அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் கற்பனை செய்ய முடியாதவை. எனில் அவரது 10,000 ஃபோல்டு பெருக்கி காட்டும் சக்தியால் இது மிகப்பெரிய செல்வத்திற்கான வழியாக அமையும். உள்ளுக்குள் மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்தாலும் டாங்சன் வெளியே தனது உணர்ச்சிகளை காட்டாமல்